இன்றைக்கி என்ன அப்படின்னா, பொதுவாகவே நாங்க ரொம்ப கவலையாவோ, இல்லை டிப்ரெஷனாவோ இருக்கும்போது நம்மளுக்கு எந்த வேலையுமே ஓடாது. அதாவது நம்ம சம்மந்தப்பட்ட எந்த வேலையுமே பார்க்கவே மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மூஞ்சிய கூட கழுவ மாட்டோம், தலை சீவ மாட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்துக்கோ, இல்லை நம்ம மற்றவங்களுக்கோ நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருவோம். சமைக்கிறது, கூட்டி பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, மடிக்கிறது, பிள்ளைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கிற எல்லா வேலையுமே பார்த்துருவோம். ஆனால் நமக்கு தேவைப்படுற எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம். நம்மளுடைய கவலையோ, வருத்தமோ எப்பயுமே அடுத்தவங்கள பாதிக்கவே செய்யாது. நம்மள மட்டும் தான் அது பெருமளவுல பாதிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கவலையில இருக்கிறோம், நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு போயிருவோம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இருக்கும்போது நம்மளால உட்காந்து அழுவ கூட முடியாது. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா வேணா அழுவோம், இல்லைன்னா அதுவும் முடியாது. அது மாதிரி நமக்கு நம்மள சார்ந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஒரு வயித்த வலினா மிளகு தக்காளி கீரை சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சிடுறது. தலைவலினா நிறையா தண்ணி குடின்னு அவங்கள ப்ரெஷர் பண்ணி நம்மளே அவங்களுக்கு நிறையா தண்ணியை கொடுத்து அவங்க தலைவலி, அவங்களுடைய மற்ற வலி எல்லாத்தையுமே எதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்து செஞ்சு அதை எல்லாத்தையுமே போக்கிடுவோம். ஆனால் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது நம்ம எதுவுமே செய்யவே மாட்டோம். வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுற மாதிரி கடையில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு நம்ம பாட்டில் சுற்றி திரிவோம். நமக்கு என்ன நல்லது, நம்மளுக்கு இருக்கிற வலிக்கு என்ன சாப்பிட்டா போகும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் எதுவுமே நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம். இதை நம்ம பெருமையாக வேற வெளியே சொல்லிக்கிடுவோம். மற்றவங்களுக்குலாம் நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். நமக்குன்னு செய்யும்போது தான் ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. நமக்குன்னு செஞ்சு திங்கணுமா அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதை நம்ம செய்யவே மாட்டோம் எப்போதுமே. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கல, நம்ம உடம்ப நம்மளே மதிக்கலை, நம்ம உணர்வுகளுக்கு நம்மளே மதிப்பு கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு யார் மதிப்பு கொடுப்பா? எல்லாத்துக்கும் எல்லாம் செய்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு உடம்பு இருக்கணும் இல்லையா? சுவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும். சுவரே இல்லைன்னா எப்படி சித்திரை வரைய முடியும்? நீங்களே ஒழுங்காக சரியாக இல்லை, உங்களுடைய ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்தே சரியாக இல்லை அப்படின்னா நம்மளால் எப்படி மற்றவங்களை கவனிக்க முடியும்? இதன் காரணமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், தனக்கு பின் தான் தானமும் தர்மமும். எதுவானாலும் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களையும் சேர்த்து கவனிக்கலாம்.